வைகை அணையிலிருந்து கண்மாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கனஅடி தண்ணீர் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அசோக் குமார். வணக்கம் அசோக் குமார், எத்தனை நாட்களுக்கு 400 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட இருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் உள்ள கண்மாய்களில் தண்ணீரை பெருக்கும் வகையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க இம்மாத தொடக்கத்தில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. அந்த வகையில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு 3 கட்டங்களாக 15 நாட்களில் மொத்தம் 1500 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி முதல் கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக கடந்த 4 நாட்களில் 915 மில்லியன் கன அடி தண்ணீரும், இரண்டாம் கட்டமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு 5 நாட்களில் 376 மில்லியன் கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் தண்ணீர் தேவைக்காக 209 மில்லியன் கன அடி தண்ணீர் இன்று முதல் 27ஆம் தேதி வரையிலான 6 நாட்களில் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இன்று காலை 6 மணி முதல் வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் ஆற்றில் திறக்கப்பட்டது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் தற்போது 48 அடியாக சரிந்துள்ளது. கடந்த 10 நாட்களில் வைகை அணையில் நீர்மட்டம் 10 அடி சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகம் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் பருவமழை பெய்வதை பொறுத்து வைகை அணையிலிருந்து ஜூன் மாதம் மதுரை மாவட்ட முதல் போக பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பு குறித்து முடிவு எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி அசோக் குமார்.